வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபுட்பால் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் வந்து எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டுருமோ. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபுட்பால் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபுட்பால் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூஸ் பேப்பரை தான் வச்சு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பலூன் வந்து தேவைப்படும். பலூனை தான் ஊதி அதுக்கு மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலூனை வந்து ஊதிக்கலாம். பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் சைஸ் அளவுக்கு வந்து ஊதிக்கோங்க. ஊதினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம் வச்சா வந்து அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை வந்து சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டிக்கோங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒட்ட போகிறோம். நீங்கள் சின்ன சதுர ஷேப்பில் வந்து ஒட்டினாலும் சரி, இல்லைன்னா பெரிய சைஸில் வந்து வெட்டினாலும் சரி. இப்போ வந்து தெரியும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் கம் தான் யூஸ் பண்ணுறேன். ஆஃபீஸ் கம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மி, கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச நியூஸ் பேப்பருக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பலூனுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக வந்து கம்மை வந்து தடவ போகிறோம். தடவுனதுக்கு அடுத்து தான் வந்து ஒட்ட போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு லேயர் ஃபுல்லாக வந்து மேலே வந்து தடவிக்கலாம். தடவி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை வந்து ஒட்டிக்கலாம். நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டமோல வந்து கேப் இல்லாமல் வந்து ஒட்டுங்க. சில நேரம் வந்து லைட்டாக கேப் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா பலூன் வந்து உடைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேப் இல்லாமல் ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடைய சான்ஸே இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒட்டுறேன், எல்லாத்துமே எந்த மாதிரி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர் 3 லேயருக்கு மேலே வந்து ஒட்டணும். அது ஃபுல்லாகவே நான் ஒட்டுறதை வந்து காட்டுறேன், அதை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 3 லேயருக்கு வந்து நல்லா வந்து ஒட்டியாச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நூலை வந்து சுற்றணும். நூல் வந்து எப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைடும் வந்து நல்லா வந்து கரெக்டாக வந்து சுற்றணும். அப்போ மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும், ஸ்ட்ராங்கும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபெவிகால் வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் இருக்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அடுத்து வந்து சுற்றினீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே எல்லாத்தையும் நல்லா வந்து சுற்றி வந்து தடவிக்கிறேன். இந்த தடவினதுக்கு அடுத்து நீங்கள் வந்து சுற்றினீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக வந்து நூல்கண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தடவி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நூலில் வந்து சுற்ற ஆரம்பித்தாச்சு. நல்லா வந்து கொஞ்சம் கரெக்டாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீள்வட்டம் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அந்த நீள்வட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து வச்சு சுற்றிடுங்க. அப்படி சுற்றிட்டு காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பே நம்மளுக்கு வந்து அப்படியே அமைஞ்சிக்கிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து வந்து சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நூலை வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து சுற்றிக்கோங்க. சுற்றி மேலே வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்து சுற்றினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா சைடும் இருக்கிற மாதிரி வந்து சுற்றி இந்த மாதிரி வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான்.
ஒரு லேயர் வந்து நல்லா கம் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சுற்றியாச்சு. சுற்றினதுக்கடுத்து முடிச்சு போட்டு அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃபெவிகாலு. இப்போ வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சுங்க. நல்லா வந்து ரவுண்ட் ஷேஃபே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதை வந்து காய விட்டாலும் நீங்கள் காய விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் நீங்கள் விளாட்லாம். அதுக்கடுத்து கொஞ்சம் டிசைன் வேணும்னா மேலே வந்து பேப்பர்ஸ் வந்து ஒட்டி வந்து டிசைனும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலர் வந்து ஒட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அங்கங்கே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பேப்பரை வந்து கொஞ்சம் வந்து ஒயிட் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டி டிசைன் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒயிட் பேப்பரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெட்டி மேலே வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் பிடிச்ச டிசைன் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிலது உடஞ்ச பலூன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பாலுக்கு மேலே உள்ளது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதாவது கடைகளில் கேட்டு அது வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே எடுத்து மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபுட்பால் மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட டிசைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டி வந்து ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியாச்சு. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் மாதிரி வச்சாச்சு. நடுவில் பிளாக் இருக்குன்னு பார்த்தேன். பிளாக் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரை வந்து அங்கங்கே வந்து ஒட்டிட்டேன். சரி ஓகே, ஓரளவு வந்து ஃபுட்பால் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து 1 மணி நேரம் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அடுத்து விளாண்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட்பால் வந்து எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜம்ப் ஆகுது. வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜம்ப் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட்லாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதை வாலிபாலாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து கால்கிட்ட வந்து விளாண்டு பார்க்கலாம். நல்லா தான் வருது. இப்போ விளாண்டு பார்க்குறேன். சூப்பராக தாங்க ஒர்க் ஆகுது. பாருங்கள், சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மூவ்மெண்ட் ஆகுது. நம்ம வந்து எத்தி விளாட்றதுக்கு நம்மளும் நல்லா யூஸ் ஆகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேப்பரை வந்து ஒட்டியிருக்கோம். அது பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எத்தி நீங்கள் விளாட்லாம், நல்லாவும் ஒர்க் ஆகும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஒன்று த்ரீ ஸ்டார்ட் 1 2 3 ஸ்டார்ட்.